கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா. Hi guys, welcome back to our channel Life of GPN. சண்டே ஆனாலே எதனா நான்வெஜ் பண்ணணும் அப்படின்னு தோணுது இல்லை. சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் ஹஸ்பண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணு அப்படின்னாரு. சரி பெரிய பெரிய ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் வஞ்சரத்தில். எப்போ பார்த்தாலும் தவா ஃப்ரையே பண்ணுறியம்மா, வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடு அப்படின்னாரு. சரி அதுக்காக ஒரு ஆயுதம் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ தம்பி அந்த ஆயுதத்தை கொண்டு கொடு. ஸோ இன்னைக்கு வந்து BBQ grill தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வஞ்சரம் ஃபிஷ் grill பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு ஃபிஷ் 1 kg எடுத்திருக்கோம். சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, கஸ்தூரி மெத்தி, லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பட்டைத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டிருக்கோம், வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர். அதுக்கப்புறம் சீரகத்தூள், பெப்பர் போட்டிருக்கோம், கொஞ்சம் கரம் மசாலா. இது வந்து காஷ்மீரி சில்லி, நல்லா கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறோம். இது வந்து ஹிந்து உப்பு, நாங்கள் யூஸ் பண்ணுறது ஹிந்து உப்புனால இந்த பிங்க் கலரில் இருக்குது. மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. வீட்லேயே நல்லா கழுவி காய வச்சுருந்த மேத்தி தான் அது. மேத்தி கீரையை தான் நான் காய வச்சு பவுடராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளும் அந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சு பண்ணும் போது ஆர்கானிக்காகவும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குது. எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, மசாலா நல்லா ஒன்றா பைண்ட் ஆகி ஃபிஷ்ஷில் போடும் போது நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போதும் வெளியே வராமல் அழகாக அதுலேயே ஒட்டியிருக்கும். லைம் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் நல்லா போட்டு மசாலா பிசைஞ்சு வச்சுருவோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்காச்சும் ஊறட்டும். நல்லா ஊறினா தான் அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லேயர் கீழே இதை வச்சுருக்கோம், அதுக்கு மேலே இதை வைக்கணும், அதுக்கப்புறமா இதை வச்சுக்கலாம். இதில் வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைட்டுக்கு. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் வைக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஹைட்டாக இருக்குது. நம்ம சிக்கன் எல்லாம் பண்ணும் போது கூட இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஃபிஷ் பண்ணுறதுனால மீடியம் சைஸில் வச்சு பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வரும். ஸோ இன்னொரு ஹைட் இருக்குது, அதையும் காட்டிடுறேன். இது நல்லாவே கீழே போயிடும். 3 ஃபேஸில் தான் ஒர்க் ஆகுது இது ஆக்சுவலாக. ஸோ ஆன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹீட்டு கூட லெவல் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆன் பண்ணுறேன் இப்போது. ஸோ ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது பாருங்கள். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1ல் வச்சு ஒரு 1 மினிட் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் அதில் போட்டு கிரில்ஸ் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்க, நல்ல கலரே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. வாவ். இப்போ இதுல ஃபிஷ் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா இது நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆஃப் ஆயிடுது. லைட்டாக இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி விட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். பாருங்க அந்த லேயர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, லேயர் லேயரா. நல்ல ஸ்மெல் வருது. ஆக்சுவலா ஃப்ரை ஆகுது. மீன் நல்லா வெந்துருச்சு. மசாலா கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் அப்படியே வச்சிருக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலரே பாருங்க, தவா ஃப்ரை மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு. ஸ்மெல்லு பயங்கர டெம்ட் ஆகுது. வாவ்.
பாருங்க லேயராக வந்துருச்சு. ஃபிஷ்ஷு எல்லாமே க்ரில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் பாத்திரம் மாதிரியே நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டாவே ஈஸியாக க்ளீன் ஆயிரும். சரி வாங்க இப்போ நம்ம போய் ஃபிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம். நீங்கள் பட்டர் போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எம்மியான பிபிக்யூ வஞ்சரம் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் லைம் போட்டு ஃபிஷ் பாருங்கள் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்மளுக்கு பிபிக்யூ பண்ணும் போது ஆயில் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும்னால ஆயில் கம்மியாக போட்டு பண்ணலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.